Hi all, welcome back to our session. What is a listener in TestNG? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்ப்போம். இதுவே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். A listener watches what is happening during the test execution and allows us to execute our own code when a particular event occurs. நம்ம டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறோம், TestNG டெஸ்ட் மெத்தட்ஸ் எழுதுறோம், அது எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த எக்ஸிக்யூஷன் வேற. ஆனால் இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, லிசனர்னு தனியாக ஒரு கோடு எழுத போகிறோம். அது டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குதுன்றத மானிட்டர் பண்ண போகுது. இதை வந்து நம்ம ப்ரோக்ராமை பார்த்தா தான் எக்ஸாக்டாக புரியும். பட் டெக்னிக்கலாக லிசனர்ஸ்னால் என்னென்னா, டெக்னிக்கலாக லிசனர்ஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் இன் ஜாவா. ஓகே, அப்போ லிசனர்னா ஒரு லிசனர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் லிசனர். ஓகே, ஐடெஸ்ட் லிசனர், ஐ ரீட்ரைட் அனலைசர் அண்ட் ஐசூட் லிசனர், இன்னும் நிறைய லிசனர்ஸ் இருக்குது. ஆனால் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு 3 லிசனர் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த 3 லிசனரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களே பெண்டிங் இருக்க அதர் டைப்ஸ் ஆஃப் லிசனர்ஸை உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வி கோ வித் ஐடெஸ்ட் லிசனர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லிசனர். ஸோ இந்த எக்லிப்ஸில் listener.projectனு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? இதில் verification.java. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். டெஸ்ட் மெத்தட் லான்ச் கூகுள் இஸ் கோயிங் டு லான்ச் google.com. லான்ச் ஃபேஸ்புக்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி சும்மா fb1.com டம்மியை நானே ஒரு யூஆர்எல் கொடுத்து சும்மா இது ஃபெயில் ஆகிற டெஸ்ட் மெத்தட் மாதிரி அஸ்யூம் பண்ணுறேன். asset ட்ரூவில் ஃபால்ஸ்னு போடுறேன். ஸோ ஆப்வியஸாக இது கோயிங் டு ஃபெயில். ஸோ மொத்தம் 2 டெஸ்ட் மெத்தட், ஒன்று பாஸ் ஆகும் போது ஒன்று ஃபெயில் ஆக போகுது, ஒரு வெரைட்டிக்காக. அப்போ தான் நமக்கு லிசனர் எஃபெக்டிவாக படிக்க முடியும். இப்போ என்னன்னா, எங்கே நம்ம லிசனர் எழுதுறது? லிசனர் இஸ் நாட் அ டெஸ்ட் மெத்தட். சரியா? அதனால நம்ம தனியாக இந்த பேக்கேஜில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸ்க்கு நம்மளே ஒரு நேம் கொடுக்கலாம். நான் டெஸ்ட் மானிட்டர்னு கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் தான் நம்ம லிசனர் எழுத போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், லிசனர்ஸ் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். அப்போது ஒரு இன்டர்ஃபேஸை நீங்கள் ஜாவாவில் யூஸ் பண்ணணும்னா அது என்ன பண்ணணும்? ஏற்கனவே எழுதின இன்டர்ஃபேஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இம்ப்ளிமெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் லிசனர் என்ன சொன்னேன்? ஐ டெஸ்ட் லிசனர். கரெக்டா? அதை இங்கே டைப் பண்ணுறேன். ஐ டெஸ்ட் லிசனர், ஐ டெஸ்ட் லிசனர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸில் எழுதின அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அதாவது அந்த மெத்தடுக்கு பாடிஸே இருக்காது. இன்டர்ஃபேஸில் எழுதின மெத்தட்ஸ்க்கு பாடி கண்டென்ட்டே இருக்காது. அதை எப்போல்லாம் ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அது ஃபோர்ஸ் பண்ணோம், எரரை த்ரோ பண்ணோம். இதெல்லாம் நீ ஓவர் ரைட் பண்ணு. அதாவது ஓவர் ரைட் மீன்ஸ் அதோட கோடை இங்கே எழுது நீ அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணோம். ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலை. முன்னே ஆக்சுவல் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு எரர் அடிக்கும். பழைய டெஸ்ட் வெர்ஷனில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எரர் அடிக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஐ டெஸ்ட் லிசனர் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதான் இன்டர்ஃபேஸ். கரெக்டாக? பப்ளிக் இன்டர்ஃபேஸ்னு ஆல்ரெடி எழுதியிருக்காங்க பாருங்க. இது ஆல்ரெடி டெவலப்டு கோடு. இப்போ இதுக்குள்ளேயும் மெத்தட்ஸ் தான் இருக்கு. இந்த மெத்தட்லையுமே எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் இல்லை. கரெக்டாக? ஏன்னா இன்டர்ஃபேஸில் ஆக்சுவல் கோடு இருக்காது, அவன் ஜஸ்ட் மெத்தட் தான் வச்சிருப்பான். இங்கே பாருங்க, நாட் இம்ப்ளிமெண்டட்னு இருக்கு பாருங்க. பட் இங்கே இவன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக எழுதவே இல்லை. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா இந்த மாதிரி பிராக்கெட் ஓப்பனும் ஆகாது, பிராக்கெட் க்ளோஸும் ஆகாது. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக மெத்தட் டிஃபைன் பண்ணி செமிகோலன் வச்சிருவாங்க. சரியா? அப்படி இதில் இருந்திருந்தா நமக்கு இங்கே ஒரு எரர் அடிச்சிருக்கும். சீக்கிரம் இதெல்லாம் ஓவர் ரைட் பண்ணுன்ட்டு. ஆனால் இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் கோடு எழுதல தான், அவங்க எந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. ஆனால் மெத்தடை டிஃபால்ட் மெத்தட்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்ன்ற ஒரு வேர்டை போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது ஒரு ப்ரிவிலேஜ் தருது. என்ன? என்கிட்ட கோட்லாம் இல்லை, நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது யார் என்னை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த மெத்தட்ஸுக்கு ஓவரால் கோடு எழுத போகிறீங்க, உயிர் கொடுக்க போகிறீங்க. ஆனால்
நான் உங்களுக்கு எந்த ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். ஏன்னா என்கிட்ட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் டிஃபால்ட் மெத்தட் இருக்கு. ஸோ நம்ம 4 மெத்தடை எழுத போகிறோம். ஒன்று பாருங்க, பப்ளிக் வாய்ட் ஆன் டெஸ்ட் ஸ்டார்ட். இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். சரியா? இங்கே டிஃபால்ட்ன்றதை எடுத்துடுறோம். பப்ளிக் மாத்திரம். ஓகே ஓகே. அடுத்தது ஆன் டெஸ்ட் சக்சஸ். இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்ட் ஆன் டெஸ்ட் சக்சஸ். ஆன் டெஸ்ட் ஃபெயிலியர். பப்ளிக் வாய்ட் ஆன் டெஸ்ட் ஃபெயிலியர். லாஸ்டா ஒரு மெத்தட் எடுக்க போறேன். ஆன் டெஸ்ட் ஸ்கிப்ன்ற மெத்தடை எழுத போறோம். பப்ளிக் வாய்ட் ஆன் டெஸ்ட் ஸ்கிப். இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம். இப்போதைக்கு ஒரு புரிதலுக்காக நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் போட போறேன். சரியா? டெஸ்ட் மெத்தட் ஸ்டார்டட் எக்ஸிக்யூட்டிங். டெஸ்ட் மெத்தட் நேம் வந்து இந்த ஐடெஸ்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்ட் டாட் கெட் டெஸ்ட் நேம் கொடுத்தா போதும். இது என்ன பண்ணு நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்தது டெஸ்ட் மெத்தட் பாஸ்ட். அகைன் ரிசல்ட் டாட் கெட் டெஸ்ட் நேம். டெஸ்ட் மெத்தட் ஃபெயில்டு. ஆன் டெஸ்ட் ஸ்கிப்ன்ற மெத்தட்ல டெஸ்ட் மெத்தட் ஸ்கிப்டு. இப்போ நம்ம ஒரு லிசனர் கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டோம், டெஸ்ட் மானிட்டர்னு. இதோட பர்பஸ் என்னன்னா, இது ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிற டெஸ்ட் மெத்தடை மானிட்டர் பண்ணும். எப்பெல்லாம் ஒரு டெஸ்ட் மெத்தட் ரன் ஆக போதோ அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ரன் ஆகும். சரியா? பிஃபோர் மெத்தடும் ரன் ஆகும், பட் அந்த டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிளாக்கும் ரன் ஆகும். இதான் பெனிஃபிட். ஓகேவா? நெக்ஸ்ட், அந்த டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அது பாஸ் இருந்ததுன்னா இந்த பிளாக் ரன் ஆகும். ஸோ இது எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் ஆன் டெஸ்ட் ஃபெயிலியர், அதாவது அந்த டெஸ்ட் மெத்தட் ரிசல்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக் ரன் ஆகும். அண்ட் லாஸ்ட் ஆன் டெஸ்ட் ஸ்கிப்டு, அந்த டெஸ்ட் மெத்தட் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக் ரன் ஆகும். ஸோ இந்த பிளாக்லலாம் நான் ஏன் சிம்பிளாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன்னா, இப்போதைக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன். டெஸ்ட் மெத்தட் ஸ்டார்டட் எக்ஸிக்யூட்டிங் ரிசல்ட்ஸ் டாட் கெட் டெஸ்ட் நேம் கொடுத்தோம்ல, நம்ம சூட் லெவல்லையோ டெஸ்ட் லெவல்லையோ எக்ஸ்எம்எல் இதை ரன் பண்ண போகிறதில்ல, சிம்பிளாக இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கிறது மெத்தட் நேம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நேமை கெட் பண்ணுவோம். ரிசல்ட்ஸ் டாட் கெட் மெத்தட் டாட் கெட் மெத்தட் நேம். இது என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ரிசல்ட்ஸ் டாட் கெட் மெத்தட் டாட் கெட் மெத்தட் நேம். இதையே காப்பி பண்ணி எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் போடுறேன். எந்தெந்த கிளாஸ்லாம் லிசனர் மானிட்டர் பண்ணணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், அட் ஒரு அனோடேஷன் இருக்கு, லிசனர் ஓகே, லிசனர்ஸ்னு ஒரு அனோடேஷன்ஸ் இருக்கு. இது எங்க போடணும்னா மெத்தட் லெவல்ல போடக்கூடாது, கிளாஸ் லெவல்ல போடணும். அப்பதான் என்ன அர்த்தம், இந்த என்டையர் கிளாஸை ஒரு லிசனர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
நம்ம கிரியேட் பண்ண அந்த லிசனர் கிளாஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கும். என்ன பேக்கேஜ்? லிசனர் டாட் ப்ராஜெக்ட். இந்த பேக்கேஜ்க்குள்ள கிளாஸ் நேம் என்னது? டெஸ்ட் மானிட்டர் டாட் கிளாஸ். இதை கொடுத்துட்டோம்னா அப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நம்ம டிசைன் பண்ண அந்த லிசனர் கிளாஸ் மானிட்டர் பண்ணும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ரன் as TestNG டெஸ்ட். கூகுள், ஃபேஸ்புக் ஸ்டார்ட் ஆக ட்ரை பண்ணு, பட் தப்பான யூஆர்எல் நான் வேணும்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது இது பாருங்க. டெஸ்ட் மெத்தட் ஸ்டார்டட் எக்ஸிக்யூட்டிங். அந்த மெத்தட் நேம் ரன் டைம்ல பிரிண்ட் பண்ணது பாருங்க. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண லிசனர் வந்து ஒரே ஒரு மெத்தடை மட்டும் மானிட்டர் பண்ண போறது இல்லை, ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கிற எல்லா டெஸ்ட் மெத்தடையும் மானிட்டர் பண்ண போகுது. அப்ப நான் கரெக்டா ரன் டைம்ல எதை மானிட்டர் பண்றேன் அப்படின்றத தெரிவிக்க ரன் டைம்ல அந்த மெத்தட் நேம் வாங்கணும். புரியுதா? ஸோ டெஸ்ட் மெத்தட் ஸ்டார்டட் எக்ஸிக்யூட்டிங். இங்க பாருங்க, லான்ச் கூகுள். அதுக்கப்புறமா ஆக்சுவல் டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகுது, லான்ச்சிங் கூகுள். அதுக்கப்புறம் இது பாஸ் ஆனதுனால ஆன் டெஸ்ட் சக்சஸ் லிசனர் ரன் ஆகுது, டெஸ்ட் மெத்தட் பாஸ்ட் லான்ச் கூகுள். நெக்ஸ்ட் அகெயின் டெஸ்ட் மெத்தட் ஸ்டார்டட் எக்ஸிக்யூட்டிங். இந்த வாட்டி லான்ச் ஃபேஸ்புக். ரன் டைம்ல கரண்டா எந்த மெத்தடுக்கு ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் அந்த ரிசல்ட் டாட் கெட் மெத்தட் நேம் கொடுத்தோம்னா கரெக்டா எந்த மெத்தடுக்காக நீ வேலை செய்யறியோ மானிட்டர் பண்றியோ அந்த மெத்தட் நேம் அது கொடுத்துரும். ஓகே, இது இவ்வளவுதான். நான் வெறும் பிரிண்ட் தான் பண்ணி பார்க்க போறோமானா இல்லை. இப்போதைக்கு இதோட பிஹேவியரை தெரிஞ்சுக்கோங்க. ஐடெஸ்ட் லிசனர்னு ஒன்று இருக்கு, அது வந்து மானிட்டர் பண்ணோம். சக்சஸ் ஆகுதா, பாஸ் ஆகுதா, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஃபெயில் ஆகுது, எப்போ ஸ்கிப் ஆகுதுன்னு கூட. நம்ம எக்ஸாம்பிள் ஸ்கிப் காட்டல. இன்கேஸ் டெஸ்ட் மெத்தட் ஸ்கிப் ஆனா பாஸ் மெத்தடோ ஃபெயில் மெத்தடோ ரன் ஆகாம ஸ்கிப் மெத்தட் ரன் ஆகும். சரியா? இதை வந்து நம்ம இப்படி பிஹேவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எஃபெக்டிவா ரிப்போர்ட் போர்ட்டல் இன்டகிரேஷன் ஒன்று தனி செஷன் எடுக்க போறேன். அதில் இதை பெனிஃபிட் யூஸ் பண்ணிப்போம். அடுத்ததான் நான் உங்களுக்கு குயிக்கா ஐ ரீட்ரை அனலைசர்னா என்னன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மானிட்டர் 2.javaன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். டெஸ்ட் மானிட்டர் 2 ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ டெஸ்ட் மானிட்டர் 2ல இம்ப்ளிமெண்ட்ஸ், ஏன்னா எல்லாமே இன்டர்ஃபேஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ ரீட்ரைன்னு போடுங்க. ஐ ரீட்ரை அனலைசர். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எழுதும் போது உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இது டிஃபால்ட் மெத்தட் இல்லை. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? கண்ட்ரோல் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதோட இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டென்ஜோட இம்ப்ளிமெண்டேஷன் காட்டும். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் பாடி கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக மெத்தட் எழுதி செமிகோலன் வைக்கிறாங்க. அப்போ இதை நம்மள ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓவர் ரைட் பண்ண சொல்லுது. ஏன்னா இது இருக்கிறதே ஒரு மெத்தட் தான், அதை கூட நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அதை பயன்படுத்துறதுக்கான தேவை என்ன இருக்கு? அதனால இதை டிஃபால்ட்டாக மாற்றலை. சரி, நான் என்ன பண்ணுறேன்? ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஒரு மெத்தட் கிடைச்சாச்சு. மெத்தட் நேம் பப்ளிக் பூலியன் ரீட்ரை, நாட் வாய்டு, பூலியன் ரீட்ரை. அண்ட் ஆஸ் யூஷுவல் பேராமீட்டர் ஐடெஸ்ட் ரிசல்ட். இதோட ஸ்கோப் என்னன்னா, எப்பெல்லாம் ஒரு டெஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆகுதோ அதை திரும்பவும் ரன் பண்றதுக்கு இந்த மெத்தட் சப்போர்ட் பண்ணும். இந்த மெத்தட் என்ன கண்டிஷன் ரிட்டர்ன் பண்ணதுன்னு பார்க்கும். இது என்ன ரிட்டர்ன் பண்ணது? ஃபால்ஸ். அப்ப அந்த டெஸ்ட் மெத்தடை திரும்பவும் ரீட்ரை பண்ணாது. ஓகேவா? திரும்பவும் ரீட்ரை பண்ணாது. இன்கேஸ் இது ட்ரூன்னு இருந்ததுன்னா போய் திரும்பவும் அந்த டெஸ்ட் மெத்தடை ரன் பண்ணும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா, இப்படி டைரக்டா போட்டுருன்னு வச்சுங்களேன், ஒரு டெஸ்ட் மெத்தட், இந்த எக்ஸாம்பிளுக்கு இதுவே நம்ம கண்டிப்பா இது ஃபால்ஸ் தான், திரும்ப 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 இது ரன்னே ஆகாது. ஃபர்ஸ்ட் திரும்ப திரும்ப ஏன் ரன் ஆகணும்னா, சில டெஸ்ட் மெத்தட் வந்து ஸ்டேபிளா இல்லாம இருக்கும். ஒன் டைம் ரன் ஆகும்போது நெட்வொர்க் இஷ்யூனால ஃபெயில் ஆகலாம். சரியா?
திரும்ப ரீட்ரை பண்ணோம்னா ஓகே அது பாஸ் ஆயிரும். இதை தெரிஞ்சுக்காமலே நம்ம போயிட்டோம்னா ரிப்போர்ட்ல தப்பா அது ஃபெயில்னு காட்டிடும். அதனால தான் சில டெஸ்ட் மெத்தட் என்ன பண்றோம், இன்னொரு வாட்டி ரீரன் பண்ணி பார்க்குறோம். இது வந்து எல்லா டெஸ்ட் மெத்தடுக்கும் நீங்க இதை அப்ளை பண்ண அவசியம் இல்லை. எது உங்களுக்கு டவுட்டா இருக்கோ, இது ஸ்டேபிளா இல்லை, சில டைம் ஃபெயில் ஆயிருது அன்னெசரி அப்படின்னா, அப்ப நீங்க அதை ரீட்ரைல கொண்டு வரலாம். இப்போ என் பாயிண்ட் என்னன்னா, சில டெஸ்ட் மெத்தட் கன்ஃபார்மா ஃபெயில் தான், அதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லிசனர் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், டெஸ்ட் மானிட்டர் லிசனரை இந்த ரீட்ரை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், ஃபெயில் ஆகுமா? இங்கே வரும் ரிட்டர்ன் ட்ரூ, திரும்ப ரீரன் ஆகும், அப்போ ஃபெயில் தான் போகுது. அப்போ திரும்பவும் இந்த மெத்தடுக்குள்ள வரும், திரும்பவும் அந்த ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குமே தவிர ஒரு முடிவே இல்லை. ஸோ சிஸ்டம் கிராஷ் ஆகிடும், கரெக்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது ஃபெயில் ஆகும், இங்கே ட்ரூன்னு காட்டுது, ரிட்டர்ன் பண்ணுது, அப்போ திரும்ப ரீரன் பண்ணு, இப்படியே போயிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு டெஸ்ட் மெத்தட் நம்ம 1 or 2 டைம் தான் எக்ஸ்ட்ராவாக ரன் பண்ணோம். அந்த கண்ட்ரோலுக்கு நம்ம ஒரு லாஜிக் எழுதணும். இங்கே வந்து int count equal to 0 and int max try equal to 1. ஓகே, இப்படி ஒரு கண்டிஷன் எழுதிட்டேன். கவுண்ட் வந்து இனிஷியலாக 0, மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ணலாம் 1 டைம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இஃப் பிளாக் எழுதுறேன். இஃப் கவுண்ட் லெஸ்ஸர் தேன் மேக்ஸ் ட்ரை, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அது லெஸ்ஸராக இருந்ததுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைன்னா லீவ் இட், இந்த பிளாக் ரன் ஆகாது. இல்லைன்னா என்ன ஆகும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். சரியா? ரீட்ரை பண்ற ஆப்ஷனை 1 டைம் தான் கொடுத்துருக்கோம். நமக்கு 2 வாட்டி ரீட்ரை பண்ணோம்னா இதை 2ன்னு கொடுக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் ஐ ரீட்ரை அனலைசர். ஸோ இப்போ இந்த லிசனர் கிளாஸை மட்டும் அட் லிசனர் அனடேஷன்ல நம்ம போடக்கூடாது. அது ஏன் நான் சொல்றேன், ஓகேவா? இதை தவிர மற்ற லிசனர்ஸ்லாம் நம்ம இங்க போட்டுக்கலாம், கமா போட்டுக்கலாம், ஆட் பண்ணிட்டே வரலாம். இந்த லிசனர் மட்டும், ஐ ரீட்ரை லிசனர் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா டெஸ்ட் மெத்தடோட அனடேஷன்ஸ்லேயே நம்ம மென்ஷன் பண்ணணும். எப்படி நான் சொல்றேன், ப்ரையாரிட்டி ஈக்குவல் டு 2, ஏன்னா இது மட்டும் தான் நான் ஃபெயில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஃபெயில் ஆகலாம், கன்சிஸ்டண்டா இல்லாம இருக்கலான்ட்டு இதை திரும்ப ரீட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ப்ரையாரிட்டி ஈக்குவல் டு 2, கமா ரீட்ரை அனலைசர் ஈக்குவல் டு listener dot project, அதுக்குள்ள test monitor 2, yes monitor 2 dot class ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். குரோம் ஓப்பன் ஆகுது, fb1.com பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா, திரும்பவும் ரன் ஆகுது பாருங்க, திரும்பவும் ரன் ஆகுது. விச் மீன்ஸ் ரீட்ரைஸ், இந்த இடத்துல பாருங்க ஆப்ஷன்ஸ், ரீட்ரைஸ் 1, ஒரு வாட்டி ரீட்ரை ஆயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு 2 வாட்டி ரீட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா மேக்ஸ் ரீட்ரை கவுண்ட் வந்து நீங்க 2 கொடுக்கலாம். 2 கொடுத்துட்டு திரும்பவும் அந்த வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். திரும்பவும் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ற பாருங்க. பாருங்க fb1 ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் ஃபர்ஸ்ட் ரீட்ரை, அதுக்கப்புறம் செகண்ட் ரீட்ரை. ஏன்னா நார்மல் எக்ஸிகியூஷன் 1 டைம், அதுக்கப்புறம் ரீட்ரை 2 டைம்ஸ். சரி, ஏன் இந்த லிசனர் கிளாஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி போடுறோம், டெஸ்ட்ல மென்ஷன் பண்றோம், மற்ற லிசனர் கிளாஸ்லாம் அட் லிசனர்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்றோம்னா, நான் அந்த லிசனர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கே போறேன். இது என்னது, ஐ டெஸ்ட் லிசனர், கரெக்டா? இதை கண்ட்ரோல் கிளிக் கொடுக்குறேன். இந்த ஐ டெஸ்ட் லிசனர் எங்க இருந்து டிரைவ் ஆகுதுன்னு பாருங்க, ஐ டெஸ்ட்என்ஜி லிசனர்ல இருந்து நமக்கு கிடைக்குது. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ஐ டெஸ்ட் லிசனர் ஐ டெஸ்ட்என்ஜி லிசனர்ல இருந்து நமக்கு
இன்னரிட் ஆகுது. ஆனால் இந்த ஐ ரீட்ரை லிசனர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போகிறேன். இந்த ஐ ரீட்ரை அனலைசர்ன்ற லிசனர் வந்து எதையுமே இன்னரிட் பண்ணிக்கல. ஆனால் இங்கே ஐ டெஸ்ட் என்ஜி லிசனர்ன்றது இன்னரிட் ஆகுது. ஸோ எதெல்லாம் ஐ டெஸ்ட் என்ஜி லிசனர்லேருந்து இன்னரிட் ஆகுதோ அந்த இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ணலாம், அனடேஷன்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அட் லிசனர்ஸ் அனடேஷன்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஐ ரீட்ரை அனலைசரை மட்டும் நம்ம டேரெக்டாக இந்த மெத்தடில் லிசன் பண்ணால் போதும். இதுவே நீங்கள் வேறு ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் மானிட்டர் 3.javaன்னு போடுறேன். டெஸ்ட் மானிட்டர் 3 which implements நம்மளோட தேர்ட் லிசனரான iSuite லிசனர் கொடுக்குறேன். iSuite லிசனர். ஓகே, இப்போ இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நான் எழுதலை. ஓகேவா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் மானிட்டர் 3 கிளாஸும் எனக்கு இது ஒரு லிசனர் கிளாஸ் ஆயிடுச்சு இல்லையா, இதுவும் எனக்கு அந்த வெரிஃபிகேஷன்.java ஃபைலில் அப்ளை ஆகணும்னா இதை நீங்கள் அட் லிசனர்ஸில் போடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் மானிட்டர் 3 இம்ப்ளிமெண்ட்ஸ் iSuite லிசனர் இருக்கு இல்லையா, இதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணி பாருங்க. which extends iTestNG listener. இதுதான் கோர் iTestNG listener. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெரிஃபிகேஷன்.javaல மோர் தென் 1 லிசனர் நீங்கள் பாயிண்ட் பண்ணாலே இந்த மாதிரி அனடேஷன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட் கொடுக்கணும், கமா கொடுக்கணும், அகெயின் ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும், அண்ட் ஃபைனலாக இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கமால ஓகே, நெக்ஸ்ட் லிசனர் டாட் பாருங்க, இந்த ப்ராக்கெட் ஒன்று தான் இருக்கணும், ஃபைனலாக க்ளோஸ் ஆகுது, ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ள லிசனர் டாட் ப்ராஜெக்ட் டாட் டெஸ்ட் மானிட்டர் டாட் கிளாஸ் டெஸ்ட் மானிட்டர் 3 டாட் கிளாஸ் கொடுத்தாச்சு. எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இப்போ நம்ம லாஸ்ட்டாக iSuite லிசனருக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லிசனர்ஸ்லாம் நம்ம XML எப்படி மேப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சூட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன கேப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே தான் லிசனர்ஸ் டேக் பயன்படுத்த போகிறோம். லிசனர்ஸ் ஓப்பனிங் டேக், லிசனர்ஸ் க்ளோசிங் டேக். ஓகேவா, இதுக்குள்ளே தான் நம்ம என்ன லிசனர் வேணுமோ அதை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். லிசனரோட கிளாஸ் நேம். ஓகேவா, லிசனர் கிளாஸ் -நேம் ஈக்குவல் டு என்ன நேம் கொடுக்கணும், நமக்கு என்ன நேம் தேவை. பட் இது டைரெக்டாக போட்டால் பார்த்தாது, நம்ம அதோட பேக்கேஜ் நேமும் சேர்த்து போடணும். லிசனர்ன்ற பேக்கேஜில் டாட் ப்ராஜெக்ட்ன்ற பேக்கேஜ்குள்ள இந்த டெஸ்ட் மானிட்டர் அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்கு அப்படின்றத போடணும். சரியா, இன்னொரு லிசனர் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க பாயிண்ட் பண்ணலாம். பர்ஃபெக்ட், இதை கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 லிசனர் கிளாஸ். செகண்ட் லிசனர் போது லிசனர் ப்ராஜெக்ட் டாட் டெஸ்ட் மானிட்டர் 3. சரியா, இப்ப இந்த கிளாஸஸ்குள்ள டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகும் போதோ அதை கொடுக்கணும். லிசனர் டாட் ப்ராஜெக்ட் டாட் வெரிஃபிகேஷன். அந்த வெரிஃபிகேஷன்ல அனடேஷன்ஸ் தவிர நம்ம கொடுத்துருந்தால இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ XML மூலமா ரன் பண்ண போறோம். நம்மளோட டெஸ்ட் மெத்தட் கிளாஸ் வந்து இங்க போட்டாச்சு, லிசனர் கிளாஸை மேலே போட்டாச்சு, ரன் பண்றேன். ஓகே, 2 டைம் ரீட்ரையும் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு iTest லிசனர் அப்ளை ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இங்க பாருங்க, இந்த லாக்ஸ் பார்ட் தான். டெஸ்ட் மெத்தட் ஸ்டார்டட் எக்ஸிக்யூட்டிங் லான்ச் கூகுள். டெஸ்ட் மெத்தட் பாஸ் ஆயிருக்கு, டெஸ்ட் மெத்தட் ஸ்கிப் ஆயிருக்கு. சரியா, ஏன்னா நான் இது குயிக்காக க்ளோஸ் பண்ணிட்டேன் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே, இல்லைனா ஃபெயில் ஆயிருக்குன்னு வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே லாக் ஆகுது பாருங்க. இதெல்லாம் எந்த லாக்ல எழுதியிருக்கோம்? iTest லிசனர். இப்போ நான் 3ஆவதா சொன்ன iSuite லிசனர் இருக்கு இல்லையா, இது ரொம்ப சிம்பிளுங்க. இதுல என்ன கோடு இருக்க போகுதுன்னா, இந்த iSuite லிசனர்ல இதுவும் டிஃபால்ட் மெத்தட்ஸ்.
இந்த iSuite லிசனரில் பார்த்தீங்கன்னா 2 டிஃபால்ட் மெத்தட் இருக்கு. கரெக்டாக இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். மானிட்டர் 3ல பேஸ்ட் பண்ணுறேன். டிஃபால்ட் இல்லை இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் ஆன் ஸ்டார்ட். கரெக்டா? அதே மாதிரி பப்ளிக் ஆன் ஃபினிஷ். இப்போ இந்த 2 மெத்தட்லையுமே என்ன கோடு எழுதலாம்னா, இது என்டையர் சூட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்எம்எல்ல நம்ம ரன் பண்றோம் இல்லையா, அந்த சூட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியான மெத்தட் இது. சூட்டே ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இது ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் சூட் ஸ்டார்டட். டெஸ்ட் சூட் கம்ப்ளீட்டட். ஸோ இது என்ன பண்ணும், ஆன் ஃபினிஷ் அந்த சூட்குள்ள இருக்கிற எல்லா டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மெத்தட்ஸ்லாம் ரன் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக இது ரன் ஆகும். ஓகேவா? இப்போதைக்கு நான் சும்மா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். ஆனால் ரியல் டைம் ப்ராஜெக்டில் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஏதாவது ப்ரீ இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது ப்ரீ மெத்தட்ஸ், டெஸ்ட் டேட்டா ப்ரிப்பரேஷன், ஏதோ ஒரு ப்ரீ செட்டப் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் இங்கே எழுதி வைக்கலாம். அண்ட் ஃபைனலாக அந்த ரிசோர்ஸ்லாம் கில் பண்ணணும், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிலாம் கில் பண்ணணும் அப்படின்னா ஆன் ஃபினிஷ் ஃபைனலாக எழுதி வைக்கலாம். ஓகேவா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அது மாறுபடும். சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ரன் as TestNG சூட். கோட்லாம் ரன் ஆகுதா? பட் நான் லாக்ஸ் காட்டுறேன் பாருங்க. ஓகே, ரீட்ரை 2 times. இப்போ என் பாயிண்ட் என்னன்னா, இந்த கன்சோலில் பாருங்க, டெஸ்ட் சூட் ஸ்டார்டட்னு வருது பாருங்க. டெஸ்ட் சூட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது அதான். ஃபைனல் கோட் பாருங்க, டெஸ்ட் சூட் கம்ப்ளீட்டட், விச் மீன்ஸ் இந்த டெஸ்ட் மானிட்டர் 3ல இருக்கிற ஆன் ஸ்டார்ட் அப்படின்ற இந்த கோடு தான் அந்த எக்ஸ்எம்எல் மூலமாக ரன் பண்ணும்போது ரன் ஆகுது. ஃபைனலாக அந்த எக்ஸ்எம்எல் ரன் ஆகி முடிச்ச உடனே, இந்த எக்ஸ்எம்எல் சொல்ல முடியாது, அந்த சூட் ரன் ஆகி முடிச்ச உடனே இந்த கோட் ரன் ஆகுது. ஸோ இதோட லிசனரை பற்றின புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த செஷன். பை.